இந்த வீடியோவில் நம்ம மெகரை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்க போகிறோம். மெகர்னா என்ன, அதில் எத்தனை டைப் இருக்குது, அதை வச்சு எப்படி ஒரு எக்யூப்மெண்ட்டோட இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த மேனுவல் மெகரை பற்றி தெரிஞ்சுக்கலாம். மேனுவல் மெகரில் பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைடு கார்னரில் வந்து 0 ரீடிங் இருக்கும், லெஃப்ட் சைடு கார்னரில் இன்ஃபினிட்டி இருக்கும். இதுக்கு இடையில 10, 20, 30 எல்லாமே மெக்கோமில் ரீடிங் மார்க் பண்ணியிருப்பாங்க. இது மெகர் நல்லா இருக்கா என்னன்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும்னா இந்த 2 டெர்மினையும் ஷார்ட் பண்ணணும். ஷார்ட் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஹேண்டில் மூலியமா தான் ஆப்ரேட் பண்ணணும். இந்த ஹேண்டில் நம்ம ரொட்டேட் பண்ணோம்னா நமக்கு வந்து ஒரு ரீடிங் கிடைக்கும். அந்த ரீடிங் வந்து 0ல போய் நிற்கணும். 0ல போய் அந்த ரீடிங் இருந்துச்சுன்னா ஓகே, மெகர் ஹெல்த்தியா இருக்கு, உள்ள எந்த பிரச்சனையும் இல்லை தெரிஞ்சுக்கலாம். ஒரு மேனுவல் மெகரை வச்சு ஒரு மோட்டரோட இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸை எப்படி மெஷர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மேனுவல் மெகரில் வந்து 2 டெர்மினல் இருக்குது. எர்த்துங்கிறது வந்து மோட்டரோட பாடியிலையும், லைனுங்கிறது இந்த டெர்மினலையும் கனெக்ட் பண்ணணும். இது வந்து ஒரு டெல்டா கனெக்டட் மோட்டார். ஸோ ஒரு டெர்மினல் வச்சு பார்த்தாலே மொத்த டோட்டல் வைண்டிங்கோட இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸ் நம்மளுக்கு கிடச்சிரும். ஆஸ் யூஸ்வல் நம்ம ஹேண்டில் ரொட்டேட் பண்ணோம்னா இதுலேருந்து அவுட்புட் வோல்டேஜ் வரும். இது 500 வோல்டேஜ் மெகர்னா இதுலேருந்து 500 வோல்டேஜ் டிசி அவுட்புட் வரும். ஸோ இந்த டிசி அவுட்புட் வரதுனால நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எச்சரிக்கையாக இருக்கணும். எதையுமே டச் பண்ணக்கூடாது இதை ரொட்டேட் பண்ணும்போது. இதுக்கு ஒரு அக்செப்டபிள் வேல்யூ, ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது. அதாவது மோட்டரோட ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் இன் கேவி +1 இந்த மெகோம் இருந்துச்சுன்னா இதை வந்து நம்ம ஓகே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிசிஷனுக்கு வரலாம். ஆனால் ப்ராக்டிக்கலி நம்ம பார்த்தோம்னா நமக்கு வந்து 5 மெகோம் கீழே போனாலே நம்ம வந்து உள்ள ஏதாவது மாய்ஸ்சர் கண்டென்ட் போயிருக்கலாம், இல்லை இன்சுலேஷன் ஏதாவது வீக்காக இருக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்கும். ஸோ நம்ம அதை வந்து ரெக்டிஃபை பண்ணணும். இது எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னா மோட்டரோட ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் 450, இப்போ கேவியை கன்வெர்ட் பண்ணால் 0.415 ப்ளஸ் ஒன்றுங்கும் போது 1.415. இந்த மெகோ 1.415 இருந்துச்சுன்னா இது ஓரளவு ஓகே. ஆனால் வந்து ப்ராக்டிக்கலி நம்ம 5 மெகோம் கீழே இருந்தாலே நம்ம வந்து அது ஒரு ஆக்ஷன் எடுக்கணும். அடுத்தது வந்து இண்டிவிஜுவல் வைண்டிங் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும்னா சேம் அதே ப்ரொசீஜர் தான். நம்ம வந்து இந்த டெல்டா லிங்கை டிஸ்கனெக்ட் பண்ணி விட்டுட்டு ஒவ்வொரு டெர்மினலுக்கும் மாற்றி மாற்றி வச்சு பார்க்க வேண்டியதான். ஸோ இந்த மெகர் டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து எல்லா இதையும் டிஸ்சார்ஜ் பண்ணணும். ஏன் டிஸ்சார்ஜ் பண்ணணும்னா இதில் வந்து ஒரு கெப்பாசிட்டர் போல் ஆக்ட் ஆகும். கெப்பாசிட்டர் போல் ஆக்ட் ஆனால் என்ன மீனிங்னா 2 கண்டக்டிங் பிளேட்டுக்கு இடையில ஒரு இன்சுலேஷன் வைக்கும் போது டிசி வோல்டேஜ் அப்ளை பண்ணோம்னா அதில் வந்து ஒரு சார்ஜ் பில்டப் ஆகும். அந்த சார்ஜை வந்து நம்ம இங்கே எர்த்துலையும் இந்த டெர்மினலையும் வச்சு, அதாவது இந்த எர்த்துலையும் இந்த டெர்மினல் அந்த டெர்மினலையும் வச்சு இது வந்து டிஸ்சார்ஜ் பண்ணணும். இல்லைன்னா நீங்கள் தெரியாமல் அதில் கை வச்சுட்டு அவங்களுக்கு ஷாக் அடிக்கும். ஸோ ஃபைனலி வந்து இதில் வந்து டிஜிட்டல் மெகரை பற்றி தெரிஞ்சுக்கலாம். டிஜிட்டல் மெகர் 2 டைப் இருக்குது. இது வந்து ஒரு நார்மல் டிஜிட்டல் மெகரு, இது வந்து ஆட்டோ டிஸ்சார்ஜ். நம்ம டிஸ்சார்ஜ் பண்ணோம்னா இது வந்து ஆட்டோ டிஸ்சார்ஜ் ஆகும். இதில் வந்து மல்டிபிள் ஃபங்க்ஷன் இருக்கும். இதில் வந்து போலாரைசேஷன் இண்டெக்ஸ் டெஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து இதோட டேட்டாவை நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம், பேக்கப் எடுத்துக்கலாம். இதில் வந்து ஏகப்பட்ட ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் மெகரை பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.